போன்ஜோர் சினிஹட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டைரக்டர் வெற்றிமாறன் இருக்கார்ல, அவருடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிருக்கிற விடுதலை 2 படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குல்ல. அந்த ரிலீஸ் ஆன அந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஸ்டோரி, ஒன்லைன் என்ன, பட்ஜெட், அதோட அனலைசேஷன் இது எல்லாமே தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, பார்ட் 1ல வந்து வாத்தியார் இருப்பார்ல, அவரோட ஃபுல் ஃபிளாஷ்பேக் தான் விடுதலை பார்ட் 2 இருக்கணும். கதை என்னன்னா, பெருமாள் வாத்தியார் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன் கம்யூனிசம் கட்சியில சேர்ந்தார் அப்படிங்கிறத பத்தி தான் இருக்கணும். அதில வந்து மில்ல வேலை பார்க்குறாரு. அங்க ஒரு பிரச்சனை வருது. அவங்க ஓனர் அப்போஸ் பண்ணி அப்போதான் மஞ்சு வாரியர மீட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் லவ் ஆகியிருக்கும். ஆனா, மஞ்சு வாரியர் வந்து அப்பர் கேஸ்ட் இருக்கணும். இல்லன்னா ஓனர் பொண்ணா கூட இருக்கலாம். அவங்க கேஸ்ட் ப்ராப்ளம்னால தான் மஞ்சு வாரியர் அவங்க பசங்க எல்லாரையுமே வந்து கொன்றுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அவ்வளோ கன்ஃபார்ம்டா தெரியல. அப்பதான் வந்து தீவிரமான கம்யூனிசம்ல வந்து இறங்கி வந்து விஜய் சேதுபதி போலான்னு நெனைக்கிறேன். அதே மாரி தான் பார்ட் 1ல வர எண்டிங்ல குமரேசன் வந்து வாத்தியார புடிச்சு வருவாரு. ஆனா, அங்கருந்து எஸ்கேப் ஆகிருவாரு. மறுபடியும் ஏன் குமரேசன் மறுபடியும் வாத்தியார பிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதையா இருக்கும். ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி துணைவன் வெங்கைசாமி அப்படிங்கிற ஒரு நாவல். அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி விடுதலை 1 படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படமா தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது வந்து மொத்தம் 4 க்ரோர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா வந்து 4,00,00,000 வந்து 4 நாள்ல வந்து காலியா போச்சாம். அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ்க்கு மட்டுமே வந்து 2,00,00,000 எடுத்தாங்க. கட் பண்ணா டக்குனு படம் வந்து பார்த்தீங்கன்னா, 40,00,00,000 தொட்டுச்சாம் பட்ஜெட்டு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் அப்பயே வந்து 70 க்ரோர்ஸ் கிட்டக்க வந்து அப்ராக்ஸிமேட்டா வாங்கிருச்சு. அதனாலேயே வந்து இந்த படம் வந்து பெரிய சக்சஸ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்க்ரீன் பிளே டைட்னஸ்னால கண்டிப்பா செகண்ட் பார்ட்டே ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாரி வந்து பார்ட் 1 எடுக்கிறது தான் ஐடியா. படம் வந்து லென்த்தா போறதுனால வெற்றிமாறன் சாருக்கு வந்து அத கட் பண்றதுக்கும் விருப்பம் இல்ல. அதே மாரி அதே லென்த்ல போறதுக்கும் விருப்பம் இல்ல. அதனால வந்து கதைய கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ட் 2வா விடலாம் அப்டின்ட்டு இருக்காங்க. பார்ட் 2 எடுக்கும்போது என்ன நடந்துச்சு அப்டின்னா, பார்ட் 3க்கான கன்டென்ட்டும் இருக்கு அப்டின்னு சொல்லி அதையும் வந்து ரைட் பண்ணி மோர் ஓவர் எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுவும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் இருக்கா? நெறையா ஷூட்டிங் இருக்கா? அப்டின்றத வந்து வெற்றிமாறன் சார்லருந்து தான் சொல்லணும். இந்த படத்துல மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா. ப்ரிடாமினன்ட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அவருடைய மியூசிக்ல வந்து 2 பார்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு தினம் தினமும் பாட்டு, மனசுலன்னு சொல்லிட்டு 2வது சிங்கிள் வந்துச்சு. 2மே செம ஹிட் ஆச்சு. அதுலயும் தினம் தினமும் பாட்டுலாம் வந்து நெறைய பேர் வந்து ராஜாவோட பழைய டச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விடுதலை பார்ட் 1லயுமே வந்து சாங்ஸ், பிஜிஎம்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி தான் விடுதலை 2லயும் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பண்றாங்க. லவ் சீக்வென்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இளையராஜா சார் பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா அவரு பெஸ்ட்ட தான் குடுத்திருப்பாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரோட்டர்டாம்ல இருக்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாரி இந்த படம் வந்து என்னதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடைய ஒரு கன்டென்ட்டா இருந்தாலும், இது வந்து வாச்சாத்தி அப்டின்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்க ஒரு மலையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்த மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்குள்ள இந்த கம்யூனிசம் எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்காக தான் அந்த 2 ஷார்ட் ஸ்டோரி யூஸ் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். இந்த மூவி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 ஹவர்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் வந்து இந்த படம் ஓடுது. இந்த படத்துடைய சர்டிஃபிகேஷன் வந்து ஏ சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. இது வயலன்ஸ் ப்ரூட்டலா இருக்கும். ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ்‌க்கோ வந்து நாட் அலோவ்டு தான். இந்த படத்த பார்க்கும்போது என்ன ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, படத்தோட ட்ரெய்லர்ல வந்து அனுராக் கஷ்யப் வருவாரு. அனுராக் கஷ்யப்க்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு? அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்றதும், கிஷோருக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். அது அஸ் யூசுவல் கிஷோர் வந்து கண்டிப்பா வந்து இறந்துடுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு? மஞ்சு வாரியர் என்ன ஆனாங்க? மஞ்சு வாரியர் எப்படி வந்து இறந்தாங்க? அதுபோக வந்து குமரேசன் ஏன் விஜய் சேதுபதிய மறுபடியும் காட்டிக் குடுத்தாரு? அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன நடந்துச்சு? இது எல்லாத்தையுமே தான் வந்து விடுதலை பார்ட் 2ல வந்து கொஸ்டினா இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து படம் ஆன்ஸர் பண்ணும். ஸோ தேங்க் யூ. இந்த படத்துக்கான ரைட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த விடுதலை 1 ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா விடுதலை 2 ரொம்ப பிடிக்கும். இந்த வெற்றிமாறனோட படங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் கம் கமர்ஷியல் மூவியா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி படங்கள் விரும்புற ஆடியன்ஸ்க்கு வந்து விடுதலை 2 படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதோட வயலன்ஸும், கோரின்ஸும் சூப்பரா இருக்கும். முக்கியமான விஷயம் வயலன்ஸ் படத்துல நெறையா இருக்கும். அது பிடிச்சவங்களுக்கு தான் படம் கண்டிப்பா பிடிக்கும். அதுபோக வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பா பார்க்கலாம். சூரியோட இன்னசென்ட்டான ஆக்டிங்காண்டி கண்டிப்பா பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த படத்துக்கு ரைட் ஆடியன்ஸ். கோட் மாரி படங்கள் பிடிச்சவங்கலாம் இந்த படம் செட் ஆகாது. ஸோ அத மட்டும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.